உங்களை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வந்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிராஸாக போயிடுது. அதாவது நம்ம கை சைடு வந்து ரொம்ப கிராஸாக ஒரு மாதிரி வந்துடுது. கரெக்டான வந்து நேருக்கு நேராக வந்து அந்த டக்கு வந்து ஃப்ரண்ட் டக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஃபால்ட்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது பாருங்கள். இப்போ நார்மலாக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ஃப்ரண்ட் டாட் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடு கேப் தெரியுதுங்களா? இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு தள்ளி தான் போகுங்க. அதாவது கோணையாக தான் கிராஸ் போகும், நேருக்கு நேராக வந்து கிராஸ் வராது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸ் தான். பாருங்கள், இந்த கேப்பை வந்து கம்மி பண்ணணும். இந்த கேப் கம்மி பண்ணி கரெக்டாக வெட்டினோம்னா தான் அந்த கரெக்டான நேரில் வந்து நமக்கு அந்த டாட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடம் மட்டும் அப்படி கட் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து அப்படி கட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட் வரைக்கும் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நேராக வந்து அந்த டாட் வந்து கிடைக்கும். இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. பாருங்கள், பழைய டாட் எந்த இடத்துல இருக்குது, புது டாட் பாருங்கள் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம சேனலை. ஸோ அப்போ தான் நான் போடுறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்